வாழ்த்துக்கள் போலிடாக்ஸ் நண்பரே. உங்களோட போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வச்சு நல்லா செஞ்சிட்டீங்க, செம்மக்கலாய். அதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். என்னது நம்மளோட குமரி காண்டம் ப்ரோ? அது குமரிக்கா இல்லை, அது குமரி கண்டம். தமிழே பேச வரல, இவனுங்க தமிழுக்காக பேச வரானுங்க. நான் வந்து குமரி கண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா குமரி காண்டம் அப்படின்றத நெடியில் சொல்லியிருப்பேன். அது எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி நான் சொல்ல வந்த விஷயத்தை மாற்றி அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்காம இதை மட்டுமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க. சொல்ல வரதை சொல்கிறான்னா ஒரு மாதிரி இழுக்கிறான். மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன்டா இதை எங்கே திட்டுன்னு வரேன்? அது என்னத்துக்கு அவ்வளோ கோரமேட்டர்ஸ் பண்ணுது? அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை மாதிரியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சில விஷயங்களை வந்து எடிட் பண்ணி போட்டு என்னால் வியூஸ் வாங்க முடியும். பட் அதுக்காக நான் இங்கே வரல. நீங்களும் பாரிசாலடும் ஒரு டிபேட் போகிறீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அந்த டிபேட்க்கு வெயிட் பண்ணி அந்த டிபேட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளை வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். இல்லை, ஒருத்தன் போட்டிருந்தான் வீடியோவில், அவர் வந்து அந்த நிலத்தினோட தலைவராக இருந்து விவசாயம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு போட்டு சொல்லிட்டு வரீங்க காலப்போக்கில். இல்லை, அது அவங்க சொல்கிற கருத்து. ஏன்னா வந்துட்டு முருகன் திணைமாவு என்ன சொல்ல திணைமாவு படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த கருத்து வந்து உடன் வருது. ஏன்னா உங்களுக்கு இது போய் ரீச் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சில பேர் பார்த்தாலுமே இது கரெக்டாக போய் சேரணும். இப்போ உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள், தமிழ் புராணங்கள் இதை வைத்து இதன் அடிப்படையாக கூட வந்து என்னால் பேச முடியும். பட் அவ்வளோ டீப்பாக நான் போகணும் அப்படின்றது இல்லை. நான் இந்த பூமியில் வந்த பிறகு ஒரு தமிழனா, ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது தமிழர்கள் மத்தியில் முருகன் எப்படி கொண்டாடப்படுகிறார், எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறார் அப்படின்ற பார்வையில் பார்க்கும்போதே எனக்கு நல்லா புரியுது. இது வரைக்குமே தமிழர்கள் மத்தியில் முருகனுக்கு இருந்த அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் வேறு எந்த இடத்திலும் நான் பார்த்ததில்லை. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆதரிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் மலேசியாவில் பிறந்து மலேசிய தமிழன், இந்து மதத்தை போற்றுபவன். இங்கே மலேசியாவில் சட்டம் அப்படி தான் வேலை செய்யும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இனம் அப்படின்னு சொன்னாலே இந்தியன், மல்லி, சைனீஸ் அப்படின்னு தான் பிரிக்கப்பட்டிருக்கும். மதம் அப்படின்றனாலே இந்து, இஸ்லாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இனம் வந்து இந்தியன், தமிழ் பேசுகிறேன், தமிழன். அப்புறம் என்னோட மதம் வந்து இந்து. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து முருகனை ஒரு தமிழ் இந்து மதத்தை சார்ந்தவனா எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கணும், எந்த அளவுக்கு அவங்கள போற்றுறோம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. தமிழ்நாட்டை தாண்டி இங்கே முருக வழிபாடு, தைப்பூச திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக கொண்டாடும். அதாவது எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா மிகைப்படுத்தி சொல்லலை. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக முருகன் இருப்பார். அந்த முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் வேறு லெவலில் கொண்டாடப்படும். இதுதான் உண்மை. இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ born in north அப்படின்னு போடும்போது நார்த்தில் இது வரைக்கும் முருக வழிபாடு எப்படி இருந்திருக்கு, ஏன் இது வரைக்கும் வந்த திரைப்படங்களிலே முருகனை சார்ந்த ரெஃபரன்ஸை நார்த் படத்தில் எத்தனை அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை எதிர்த்து தான் முருகனை ஒரு கொமர்ஷியல் கடவுளாக நீங்கள் யூஸ் பண்ணி அவரை வைத்து சம்பாதிக்கும் போது, அவரை வைத்து ஒரு காவியத்தை உருவாக்கும் போது வெறும் ஒரு புராண அடிப்படையில் மட்டுமே அவரை சுருக்கி கொள்ளாமல் அவரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உலக தமிழர்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வரைபடத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அவரை கொமர்ஷியலாக ஆக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நிலைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஷா ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி அப்படின்றவர் அந்த பேரில் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டிபேட்டில் கூட பாரிசாலன் கேட்டுப்பாரு, நல்ல கருத்து. ஆதியோகி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகி, ஆதி மனிதனாக இருந்து மனிதனுக்கு ஒரு முன்னோடனாக இருந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளாக போற்றப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதில் உள்ள ஒரு கலப்படம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிவனையும் ஆதியோகியும் கலந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போது இதே மாதிரி எங்கள் முருகனை நாங்கள் கடவுளாகவும் எங்களோட ஆதி மனிதனாகவும் முப்பாட்டனாகவும் தமிழனுக்கு ஒரு அடையாளமாகவும் பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு? தமிழர்கள் கொண்டாடின மாதிரி முருகனை வேறு யாரும் கொண்டாடினதில்லை. இப்போ திடீர்னு வந்து முருகனை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொமர்ஷியலைஸ் பண்ணுறது, ஓன் பண்ணுறது, born in northன்னு சொல்கிறது இப்போ இடப்பட்ட காலமாக நீங்கள் வந்து பண்ணி இதை பண்ணுறத எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இந்து மதம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்துத்துவா அப்படின்னு கொள்கை எனக்கு பிடிக்காது. நார்த்தில் இந்துத்துவா ரொம்ப அதிகமாக போகுது. அதாவது மதத்தை நம்பிக்கை சார்ந்து மூட நம்பிக்கை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறத தான் நான் எதிர்க்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை தமிழ்நாட்டிலையும் சரி உலக தமிழர்கள் எப்படி கொண்டாடுவாங்க, அதே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் எப்படி கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் கடவுளை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாங்க அப்படின்றது. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக கொண்டு வரும்போது தான் அதை நான் எதிர்க்கிறேன். அதை எப்பயும் நான் எதிர்க்கிறேன். முருகன் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய ஒன்றிணைந்த ஒரு கடவுளாக இன்றும் போற்றப்படுகிறார், என்றும் போற்றப்படுகிறார். இந்த கூற்றிலேருந்து நான் மாற மாட்டேன். காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆதியோகி அப்படின்றவரை சிவனாகவும் பார்த்து அந்த இடத்துல போயிட்டு கும்பிட்றாங்களே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகனையும் வந்து பார்த்திங்கன்னா முப்பாட்டனாகவும் கடவுளாகவும் பார்த்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. இப்போ நடுவில் வந்து
இந்த மாதிரி பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது, இந்த சைட்டு இழுக்கிறதும் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அழகாகவே அமைஞ்சிருச்சு. அது அப்படியே இருக்க விடுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ன் இன் நார்த்துன்னு சொல்லிட்டு அங்கே கமர்ஷியல் ஆக்கி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புராணத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா இறக்கி காமிக்கும்போது எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழர்கள் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களிடையே ஒற்றி உணைந்து போற்றப்பட்ட கடவுளை இன்றைக்கி திடீர்னு ஒரு ஆள் வந்து பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன் நீங்கள் சொன்ன அதே நார்த்தில் எடுக்கப்பட்ட ஆதிபுருஷ் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தை பேஸ் பண்ணி எடுத்ததாக இருந்துச்சு. அதில் ராவணனை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினாங்க, அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணும் அவசியமே இல்லை. ஆதியில் எடுக்கப்பட்ட படங்களும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே ராமனுக்கும் நடந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி கொமர்ஷியல் ஆக்கி அதை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் அங்கே ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் கடவுளான முருகனை அவராகவே இருக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காலகட்டத்தில் அழகாகவே இது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. தமிழ் சம்மந்தப்பட்ட நம்பிக்கையும் மதம் சம்மந்தப்பட்ட நம்பிக்கையும் அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அழகாகவே அப்படியே விட்டுறணும். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சப்போர்ட் இந்த சைடும் சரி, தமிழ் தேசியம் சொல்லிட்டு இந்த சைடும் சரி பேசும்போது இது என்ன ஆகுதுன்னா உலக தமிழர்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பம் உண்டாக்குது. அந்த குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினை உண்டாக்கிடுமோன்னு ஒரு பயம், ஒரு அச்சம் எனக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கான காலனி தான் அது. இப்பவும் சொல்கிறேன், முருகன் தமிழருக்கான கடவுள் தான். தமிழர்களுக்கான கடவுள்னு எப்படி நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் தமிழர்கள் தான் முருகனை நன்றாக போற்றப்பட்டிருக்க. இன்றைக்கி தமிழர்கள் மட்டும் அதை செய்யலைன்னா பத்திகேஃபில் வந்து பார்த்திங்கன்னா முருகனுன்ற ஒரு சிலை வந்திருக்காது. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருகனை பார்த்துருக்க முடியாது. இந்த அளவுக்கு போயிருக்காதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ எப்படி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆதி யோகி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சிவனாக பார்க்க போய் தான் அங்கே வந்து நான் பக்தியில் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி என் முப்பாட்டன், என் கடவுள், என் தமிழ் கடவுள் அப்படின்ற முருகனை நாங்கள் வழிபடுறோம். இதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே இறக்கி வரோம், மேலே தூக்கி வரோம் அப்படின்னா இல்லை. எந்நாட்டவருக்கு இறைவாக போற்றி தென்னாட்டவருக்கு சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குன்னு சிவன் வந்து தென்னாட்டவருக்கு சொந்தம்னு அப்படின்னு யாருமே சொல்லலை. ஸோ அதே மாதிரி தான் முருகன் எல்லோருக்குமான கடவுள், தமிழர்களுடைய ஒன்றிணைந்த கடவுள் அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். நன்றி, வணக்கம்.